இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? பாடுகளும் மகிமையும். வாசிக்க கேட்போம். கொடுக்கப்பட்ட ஆதார வசனத்தை ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்போ இக்காலத்து பாடுகள், பிரசன்ட் சஃபரிங், நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானமாக இருக்கலாம், அல்லது நெருக்கடியாக இருக்கலாம், அல்லது வியாதியின் போராட்டமாக இருக்கலாம். என்ன பாடுகளானாலும் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. பரிசுத்த பவுலடிகளார் ரோமாபுரிக்கு பயணம் செய்யும்போது, ஸ்தோத்திரம், மிஷனரி பயணத்தில் அவர் கைது செய்து கொண்டு போகப்படுகிறார். ஆக ரோமாபுரியாருக்கு அவர் எழுதுகிறார், நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆமென். நீங்கள் பாடுகளை தராசில் ஒரு சைடில் வச்சு மகிமையை ஒரு சைடு வச்சிங்கன்னா இந்த பாடுகள் ஒரு தூசிக்கு தான் சமம். இனி வரப்போகிற மகிமை, அந்த பிளஸ்ஸிங்லாம் இப்போ நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு அது ஒரு பொருட்டே அல்ல, பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஆமென் பரிசுத்த பவுலடிகளார் மூலம் என்கரேஜ் பண்ணுறார். அல்லேலூயா. உற்சாகப்படுத்துகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த சபைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இப்பொழுது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பாடுகளை குறித்து ஆமென் கடுகளவும் பாரப்படாதீங்க, அது இனி வர போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆமென். ஆக பயங்கரமான காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தா நமக்கு தெரியும், நம்ம பட்ட பிரயாசங்கள், சில நெருக்கடிகள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அடடா இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் அடிச்சிட்டோமே, இந்த காரியத்துக்கு போய் இவ்வளோ பதற்றம் ஆயிட்டோமே அப்படின்னு நினச்சிருப்போம். அப்படி தானே? நம்ம சந்தித்த சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். அப்படி திரும்பி பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் தேவன் மகிமையாய் நம்மை வெற்றி சிறக்க செய்து இந்த 20வது நாள் வரை தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென். இனி வரப்போகிற மகிமைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த காலத்து பாடுகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. என்று மாறும் எந்தன் துயரம் என்று ஏங்குகையில் என்று மாறும் ஏங்குகையில் கசப்பை மதுரமுமாக்கி. கரங்களை தட்டி பாடுவோம். மகிழ்வித்தமாகி வனையே, மகிழ்வித்தமாகி வனையே பாடுவேன், பரவசமாகுவேன், இன்னலே பாடுவேன், இன்னலே. பாடுகள் எங்க இருக்கோ அங்க மகிமை கட்டாயம் இருக்கும். ஆமென். இந்த பாடுகள் வரும்போது மகிமையும் சேர்ந்து ஒட்டிக்கிட்டே வரும். அப்போ நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். இந்த பாடுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க, முந்தின வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சுதந்திரரும் ஆமே, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். மகிமை வேணும்னா கண்டிப்பா என்ன செய்யணும்? பாடுபட வேண்டும். சஃபரிங், அந்த பாடுகள் நம்ம ஃபேஸ் பண்ணி தாங்க ஆகணும். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள். அல்லேலூயா. வேற பாடு கிடையாது. கிறிஸ்துவின் நிமித்தம், ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் படுகிற அவமானங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்ல யோசிச்சு பாருங்க, ஒரு தகப்பன்
ஒரு மகள் இருக்காங்கன்னா, தகப்பன் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அதை பார்த்துட்டு மகன் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு போய் உதவி செய்வாங்க. அப்பா படுற கஷ்டத்தில் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்படி தானே? ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன ரிவார்டு, பலன் என்ன அப்படின்னா, தகப்பன் படுகிற கஷ்டத்தில் போய் சப்போர்ட் பண்ணி உதவி செய்து அவர்கள் தாங்கி இருக்கும்போது தகப்பனுடைய எல்லா சொத்துக்கும் யார் தான் அடுத்த வாரிசு? மகன்தான், மகள் தான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அது எவ்வளோ உண்மை பாருங்க. தகப்பனோடு சேர்ந்து ஒரு மகன் உழைக்கும் போது தகப்பன் படுகிற அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து அவரோடு கைகோர்த்து இணைந்து பயணிக்கும் போது தகப்பனுடைய முழு சொத்துக்கும் அதிகாரி யாரு தான்? அடுத்து அந்த மகன் தான். பக்கத்து வீட்டு ஆள் கிடையாதுங்க. அப்போ சோத்திரம், பிள்ளைகள் கண்டிப்பாக பெற்றோரோடு இணைந்து பயணிக்க வேண்டும். நம்முடைய பரம தகப்பன் கர்த்தர், அல்லேலூயா, நீங்களும் நானும் பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரோடு ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், ஆண்டுடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவரோடு கூட என்ன செய்யணும்? பாடுபட நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு பாடுகள் வேண்டாம், கஷ்டம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அவர் சென்ற அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு பொதுவான எழுதின அந்த நிருபத்தில் 1 பேதுரு 1:6 வாசிக்கலாம். இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பார் பாருங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அப்போ இந்த பாடுகள், உபத்திரவங்கள், இந்த நெருக்கடிகள்லாம் எவ்வளவு நாளைக்கு தான்? சொல்லுங்கோ. கொஞ்ச காலம். ஆமென். அது சிலருக்கு ஒரு சில மணி நேரமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு சில நாட்களாக இருக்கலாம், ஒரு சில மாதமாக இருக்கலாம். நம்ம இருதயத்தில் சில காரியத்தை நினைக்கும் போது, ஆண்டவரே ஏன் இந்த பாடுகள், தொடர்ந்து இத்தனை அவமானங்கள், போராட்டங்கள் என்றைக்கு மாறும் ஆண்டவரே? இந்த நெருக்கடிகள், துயரங்கள் எல்லாம் எப்பொழுது மாறும் என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம். அது ஒரு சில நாட்களாகத்தான் இருக்கும். பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த பாடுகளுக்கு பின்பாக ஒரு பெரிய மகிமை நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மாறாது, அது நடக்கும், அது பொய் சொல்லாது. ஏற்ற நேரத்தில் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. ஆமென். கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கொஞ்ச காலம்தாங்க, கொஞ்சம் பொறுத்திருங்க, மௌனமாக இருங்க, அமர்ந்திருங்க, ஏற்ற வேலை வரும். உங்களுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது. கடைசியில் பாருங்க, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமா? புகழ்ச்சி, கனம், மகிமை. அல்லேலூயா. என்னெல்லாம் ஆண்டவர் அடுக்கடுக்காக வச்சிருக்காரு பாருங்க. ஆக இப்பொழுது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சில நெருக்கடிகளாக இருக்கலாம், சில வறட்சியின் அனுபவங்களாக இருக்கலாம், அல்லது ஆலயத்துக்கு வருவது நிமித்தம் பலர் உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தி ஸ்தோத்திரம் உங்களை வேண்டாம் என்று புறக்கணித்து வைத்திருக்கலாம். பயப்படாதீங்க, ஏற்ற நேரம் வரும். உங்களுக்கு ஆண்டவர் புகழ்ச்சியை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. ஆமென். மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? ஆக பாடுகள், உபத்திரவங்கள் இதெல்லாம் நமக்கு வேண்டியதுன்னு எழுதியிருக்கிறார். கட்டாயம் இதெல்லாம் அவசியம். இது இல்லைன்னா தான் நம்ம யோசிக்கணும். இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவங்களே கிடையாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். பார்த்தீங்களா? பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ் அப்படிங்கிறார். நம்மளை தேவன் உற்சாகப்படுத்துவதில் எவ்வளோ அவர் கருத்தாக இருக்கிறார் பாருங்க. இந்த பேதுருவின் புஸ்தகத்தில் 4:14 வாசித்துருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறவர். மகிமையுள்ள ஆவியானவர் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. தூஷிக்கப்படுதலும் மகிமையும் இரண்டர கலந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் நம்மை தூஷிக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் நம்மேல் தங்கியிருக்கிற மகிமையுள்ள ஆவியானவர் மகிமைப்படுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அநியாயமா
சிலர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த அநியாயத்தை யாருங்க சகிக்க முடியும், இதெல்லாம் பெரிய அநியாயங்க. அப்போ நியாயமாக துன்பப்படலாமா? நியாயமாக துன்பப்படுறது யாரு? 15 வருஷம் ரொம்ப கிளியரா சொல்லுகிறது. 15 வருஷத்தை வாசிங்க. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது. இப்படிப்பட்ட பாடுகள் உங்களுக்கு வரக்கூடாது. கொலை செய்து, திருடி, பொய் சொல்லி, மற்றவர்கள் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு நிந்திக்கப்படுகிற அந்த பாடுகள் ஆண்டவருக்கு பிரீதியா இருக்காது. அல்லேலூயா, ஆமென். கொலை செய்தவன், கொள்ளை அடிக்கிறவங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போறப்ப பார்த்தீங்கன்னா அவன் நிந்திக்கப்படுவான். எத்தனை பேர் போறவன் வர்றவங்களாம் அடிச்சுட்டு போவான், மரத்தில் கட்டி வச்சு அடிப்பாங்க. அது அவன் அநியாயமாக படுகிறப்பா, ஏன்னா அவன் கொள்ளை அடித்தான், கொலை செய்தான், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ தலை குனிந்து முக்காடு போட்டு முகத்தெல்லாம் மறைச்சி தான் அவங்க ப்ரெஸ் மீட்டிங்க்கே அவங்க முகத்தை காமிப்பாங்க, கண்ணு மட்டும்தான் தெரியும். அப்போ யார் அடித்தாலும் வாங்கிக்கிறாங்க. அந்த பாடு கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. அல்லேலூயா, அது நியாயமான பாடு. அவன் கொள்ளை அடித்ததுனால அவமானப்படுறான், அடிக்கப்படுறான். ஆனால் நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் அவமானப்படும் போது, தூஷிக்கப்படும் போது ஸ்தோத்திரம் அநியாயமாக இருக்கும், சகித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. 16 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 பேதுரு 4:16 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன். அல்லேலூயா. பாடுகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மகிமை இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த 20வது நாளில் சில பிரச்சனைகள் சந்தித்து கொண்டு வந்திருக்கலாம். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஆமீன். இதெல்லாம் கொஞ்ச காலம்தான், சீக்கிரத்தில் பனி போல மாறி போய்விடும். அல்லேலூயா. இவ்வளோ குளிராக இருக்கு பாருங்க இந்த பனி. ஆமீன். நீதியின் சூரியன் எழும்பி வரும்போது, சூரிய கதிர்கள் படும்போது இந்த பனியெல்லாம் எங்கே போச்சுனே தெரியாது. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார். நாம் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள், அவமானங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் பனி போல் மாயமாய் போய்விடும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபா ஹாதாரபா ஷந்தரபலரா. உங்கள் பாடுகளுக்கு ஒரு மகிமை நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுபட்டால் பாக்கியவான்களாய் கருதுங்கள். உங்களை தூஷிக்கிறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, ஸ்தோத்திரம் ஆமென், ஒரு பொருட்டாக எண்ணுவதே இல்லையா? பயப்படாதீங்க. நீங்கள் அநியாயமாய் அதை ஃபேஸ் பண்றீங்க. அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆக பாடுகளுக்கு அருகிலே பிளெஸிங் இருந்துகிட்டே இருக்குங்க. வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 5:10 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 4 ஃபியூச்சர் டென்ஸுங்க. கொஞ்ச கால பாட ஒட்டியே நமக்கு நல்ல எதிர்காலத்தை அப்பன் இயேசு வைத்திருக்கிறார். ஆமென். நம்மை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். இதெல்லாம் ஃபியூச்சர் பிளெஸ்ஸிங். இதெல்லாம் இந்த 20வது நாளில் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அப்படியே பலிப்பதாக. ஆமென். மேக் யூ பர்ஃபெக்ட், எஸ்டாப்ளிஷ், ஸ்ட்ரென்த். ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துவார். செட்டில் யூ. உங்களை சிஸ்டர், பிரதர், உங்களை நல்ல இடத்துல செட்டில் பண்ணி உங்களை நிலைநிறுத்தி அநேக கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்தி அவர் மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த மகிமை நம்ம எடுத்துடக்கூடாது. தேவன் அநேகர் உங்களை புகழுவார்கள். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் நினைத்து உங்களை புகழும்போது ஒருபோதும் அந்த மகிமையை எடுத்துக்கூடாது. அந்த மகிமையெல்லாம் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் படுகிற இத்தனை பாடு இருக்கு, இதை நான் எப்படி சகிக்கிறது? அந்த வசனத்துக்கு முன்னாடி பாருங்க, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. அந்த கொஞ்ச காலத்துக்கு முன்னால பாட நம்ம ஃபேஸ் பண்றதுக்காக எதை கொடுக்குறாரு? சகல கிருபையும் பொருந்திய தேவன். அல்லேலூயா. பாடுகளை ஃபேஸ் பண்ணணுமே.
உபத்திரவங்கள், நிந்தைகள், நெருக்கடிகள், வேலை ஸ்தலத்தில், பிசினஸ் பண்ணுகிற இடத்துல கிறிஸ்தவன் என்பதனால எவ்வளவு நம்மை ஆமேன் ரொம்ப மலிவாக நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாடுகளை நாம் எதிர்கொள்ள தேவன் சகலவித கிருபை நமக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். நல்ல ஞானத்தை தருவார். பயப்படாதீங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. இப்படி நம்ம பாடுகளை சகிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 2 தீமோத்தேயு 2:12 பரிசுத்த பவுலுடைய கொரிந்துக்கு எழுதுகிறார், பேதுரு சபைக்கு எழுதுகிறார், பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு பாடுகளை பற்றி எழுதி வச்சிருக்கிற. வாசிங்க 2 தீமோத்தேயு 2:12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோட கூட ஆளுகை செய்கிறவளாய் தேவன் நம்மை மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். பாடுகளை சகிக்கணும், பொறுமையா. பல்ல கடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. அமைதியா பொறுத்திருங்க, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிமட்டு பொறுத்திரு. ஆமென். போவாஸ் அவன் தூங்கவே மாட்டான்னு சொல்லி ரூத் 3:18 வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். நகோமி சொல்றா எஸ்தரை பார்த்து, பொறுத்திருமா, இந்த நியூஸ் எங்க போய் சேர்ந்துருச்சு, போவாஸுக்கு போயிருச்சு, போவாஸ் தான் சுதந்திரவாளின்னு தெரிஞ்சிருச்சு, இந்த காரியம் என்னமா அறிய மட்டும் நீ பொறுத்திரு. பி ஸ்டில், ஸ்டாண்ட் ஸ்டில், சிட் ஸ்டில். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. மோசே அந்த யுத்தத்தில் சொல்றாரு, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்க. அமர்ந்திருந்து, நின்று கொண்டு, இது அமர்ந்திரு, உட்காருங்கிறார். சிட் ஸ்டில். அப்போ 3 காரியத்தை நம்ம பொறுமையா இருக்கணும். நம்ம பாஷையில பல்ல கடிச்சிட்டு அமைதியாரு அப்படிம்பாங்க. அவசரப்படாதீங்க, காத்திரு, பொறுத்திரு, அமர்ந்திரு. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல அத்தாரிட்டி உங்களுக்கு தருவார். நீங்க அமைதியா இருந்து பாருங்க, பொறுமையா இருந்து பாருங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் தருவார், ஆளுமை தருவார். கர்த்தருடைய அந்த ஸ்தோத்திரம், இந்த இறையாண்மை சக்தியை தேவன் நமக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? தேவை சகித்து கொள்ளணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இப்போ இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இப்படி கொரிந்து சபைக்கு பரிசுத்த பவுலடிகளார் சொல்லுகிற ஆலோசனை என்ன? 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ நம்ம சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் மிக லேசான பிரச்சனை. அல்லேலூயா. நம்ம என்னங்க, பரிசுத்த பவுலடியில் அவர் சொல்றார், நிர்வாணமோ, பசியோ, பட்டினியோ, நாசமோசமோ, ஆமென், ஸ்தோத்திரம், எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா? நம்ம சந்திக்கிற பிரச்சனை சாதாரணதுங்க. அவர் சந்தித்ததுக்கெல்லாம் ஈடு இணை இருக்குமா? அவர் சந்தித்த பிரச்சனையே பெரிய பிரச்சனை. என்ன சொல்றாரு? நீங்கும் இந்த லேசான. அல்லேலூயா, ஆமென். உங்க இருதயத்தில் சொல்லுங்க, இந்த லேசான பிரச்சனை சீக்கிரம் போயிடும். ஆமென். அது எப்படி? நமக்கு நித்திய கன மகிமை, ஹானரிங் அண்ட் குளோரிஃபிகேஷன், இதெல்லாம் நமக்கு இருக்குங்க. அது எட்டர்னல் குளோரிஃபிகேஷன், எட்டர்னல் ஹானரிங், நித்திய கனமகிமை உண்டாக்குவார். அதனால நீங்க சந்திக்கிற பிரச்சனை குறித்து பயப்படாதீங்க. பரிசுத்த பவுலடிகளார் ஒரு மிஷனரி பிரயாணத்தும் போது எல்லா விசுவாச மக்களையும் வர சொல்லி ஒரு ஆலோசனை சொல்றார். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாத்தீங்களா? எல்லாரையும் வர சொல்லி திடப்படுத்துறார். எல்லார்ட்டையும் சொல்றாரு, அநேக உபத்திரவங்கள் வழியா தான் போகணும், பயப்படாதீங்க. இப்படிதான் நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறார். தமது அடிச்சுவடை பின்பற்றும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஆமென். சிலுவையை கவனிச்சு பாருங்க. அவரை காரி உமிழ்ந்தார்கள், முகத்திலே உமிழ்ந்தாருங்க. எத்தனை பெரிய அவமானங்க!
நம்ம அவமானம்லாம் ஒண்ணுமே இல்லை. அவரை வாரினால் அடித்தார்கள், சதையை பீத்தெடுத்தார்கள். அந்த உத்தரம் நம்ம படலையே. நம்ம சந்திக்கிறதெல்லாம் சாதாரண ஒரு அவமானம் தானே. நம்மை பற்றி யாராவது ஒன்று சொன்னால் நமக்கு பொறுக்க முடியலையே. சிலுவைநாதர் இயேசு அனைத்தையும் சகித்தார். அல்லேலூயா. ஆண்டுடைய பிறப்பு பாருங்க, எவ்வளோ ஏழ்மையான ஒரு பிறப்பு. தன்னை பலி மிருகமாக மாற்றிக்கொள்ளும்படி மாட்டு தொழுவத்தில் மாட்டு கடாக்கள் நடுவிலே அவரை பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தன்னை மாற்றி, அவர் நினைச்சா எங்கேயோ பறந்திருக்கலாம். ஆசரிப்பு கூடத்தில் சொல்லப்பட்ட எல்லா பலியும் அவர் மேல் வந்து விழுந்தது. அவர் தன்னை ஆட்டுக்குட்டியாகவே பாவித்து அந்த மாட்டு மந்தையிலே முன்னணியிலே கிடத்தினார்கள். எவ்வளோ ஏழ்மை கோலம். யாருக்காக? நமக்காக, நம்மை மீட்டெடுக்க. மந்தை மேய்க்கிறவர்களுக்கு தான் முதல் தரிசனங்க. மேய்ப்பர்களுக்கு தரிசித்து சொல்றார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாய் பிறந்தபடினாலே மேய்ப்பர்களுக்கு தரிசனம். பெரிய செல்வந்தர் இருந்தால், ஆனாலும் எல்லாரையும் விட அற்பமாய் எண்ணப்பட்ட மேய்ப்பர்களுக்கு தன்னுடைய பிறப்பின் நற்செய்தி முதல் விசையாய் கடந்து வருகிறது. அல்லேலூயா. இதோ உலகம் அனைத்திற்கும், ஆமென், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறதா நற்செய்தி தான் கிறிஸ்மஸ். ஆமென். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் தம்மை எவ்வளவு தாழ்த்தினார். அவருடைய வாழ்க்கையை நம்ம சற்று கவனிக்கணும். பெரிய ஆடம்பரம்லாம் இல்லை. ஸ்தோத்திரம். ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டம் கிடையாது. அவருக்கு அவருடைய பெற்றோர்கள் அவரை அழைத்து அந்த 8 நாளில் அவங்க அந்த குழந்தை பிரதிஷ்டை பண்ணணும். எடுத்துகிட்டு போய் புறா குஞ்சை அவருக்காக பலியிட்டாருன்னு போட்டிருக்கு. புறா குஞ்சை யார் பலியிடுவாங்க அப்படின்னா ஏழைகள் தான். அவங்களால ஆட்டுக்கடை வாங்க முடியாது, காளை வாங்க முடியாது. புறா குஞ்சுகளை பலியிட்டார்களாம். அந்த அதிகாரத்தில் போய் வாசிப்போம். அப்போ ஏழ்மையின் கோலம் தரித்திரம். நமக்காக நம்மை ஐஸ்வர்யவன்களாக மாற்றும்படி அவர் தரித்திரமானார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இப்போ எவ்வளோ பாடுகள் நம்ம சகிக்கணும். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றணும். எல்லாம் இந்த பாடுகள்லாம் கொஞ்ச நாள் தான். சொல்லுங்க, இருதயத்தில் கொஞ்ச காலம். அல்லேலூயா. சில நாட்கள் லேசான, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் உங்களுக்கு ஒரு பெரிய நித்திய கன மகிமை 2026 கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசித்தால் இது நடக்கும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எல்லா பாடுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார். லேசான கொஞ்ச கால பாடு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 20வது நாள் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா. பாடுகளும் மகிமையும் என்ற தலைப்பில் பாடுகளோடு மகிமை வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து, ஆண்டவரே, இந்த பாடுகளை சகிக்கக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. நாங்கள் அவசரப்படக்கூடாது. அமர்ந்திருந்து, நின்று கொண்டு, பொறுத்திருந்து உமது செயல்களை நாங்கள் கவனிக்க கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. பாடுகளுக்கு மகிமை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் பிரிந்து செல்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.